ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி 20 கிளாஸ் கிட்ட முடிச்சாச்சு. இன்னும் மினிமம் வந்து ஒரு 10 கிளாஸ் தான் இருக்கும். ஸோ இது 21வது கிளாஸ். இந்த 20 கிளாஸுமே வந்து நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்படியே இருக்குது. நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் கேட்ட மாதிரியே நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் கூட நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங்காண்டி. ஸோ வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. திடீர்னு இடையில ஜாயின் பண்ணணுமாலாம் வேண்டாம், கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் கழித்து தான் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நானே வாட்ஸ்அப் குரூப் வந்து லேட்டாக தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்ளம் இல்லை, இப்போ பார்க்குறவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். பட் எல்லோரும் கேட்குறது வீடியோ கொடுங்க, எப்படி பார்க்கணும், கிளாஸ் அனுப்புங்க. நம்ம வீடியோஸ் எப்போவுமே யூடியூப்பில் தான் வந்திருக்கு. சரிங்களா, யூடியூப்பில் பாருங்கள், ஓகேவா? அது மாதிரி நம்ம வந்து இப்போ புதுசாக கஸ்டமைஸ் பண்ணி ட்ரெஸ் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் எல்லாருக்கும் பண்ணுறேன், இருந்தாலும் ஆன்லைனில் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து அவங்க ட்ரெஸ்ஸு சாரியெல்லாம் அனுப்பி விடுங்க. எந்த மாடல் வேணுமோ அதையும் சென்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து தச்சு நான் அதே இதுக்கு ரிட்டன் கொரியர் பண்ணிடுவேன். ஓகேவா? மற்றதெல்லாம் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் பேசலாம். ஓகேவா? இப்போ வந்து 21வது கிளாஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிளான பேபி ஃப்ராக் தான். ஸோ இந்த பேபி ஃப்ராகில் வந்து நான் எந்த இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பேப்பர் பேட்டர்ன் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தில் வந்து நான் கட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிளாத் கட்டிங் தான். இந்த பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்றனால இதை வந்து டாப் போர்ஷனுக்கு நான் எடுக்கலான் இருக்கேன். கீழே வந்து ஃபுல் சர்க்கிளில் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா, இது ஒரு சாரீ தான். சரிங்களா, இதில் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம தேரி கிளாஸ் பார்க்கலாம். இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. சரிங்களா, இது வந்து ஒரு 3 வயசு பாப்பாவுக்கு வந்து போடலாம், 3 to 4. சரிங்களா, 3 to 4 கொஞ்சம் பேபிஸை பொறுத்து. ஓகேவா? நான் இப்போ வந்து எனக்கு தேவையான மெஷர்மெண்ட் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு 7 இன்ச்சு, அதாவது ஃபுல் ஹைட் வந்து எனக்கு 20 இன்ச்சு. சரிங்களா, ஃபுல் ஹைட் வந்து 20 இன்ச்சு. அது வந்து நான் வேஸ்ட் லைன் வரைக்கும் தான் இந்த டாப் வந்து மேலே வந்து டாப் போர்ஷன் வந்து எடுக்க போகிறேன். ஸோ வந்து 20 இன்ச்சில் 7 இன்ச்சு எனக்கு டாப் போர்ஷன். சரிங்களா, அப்போது 20லேருந்து 7 கழிக்கிறப்போ எனக்கு பாட்டம் போர்ஷன் எவ்வளோ வரும்? 13 இன்ச்சு. சரிங்களா, நம்ம ஃபுல் ஹைட் எடுத்து நான் அதில் வேஸ்ட் லைன் வந்து எனக்கு தேவையானது எடுத்திருக்கேன். சரிங்களா, வேஸ்ட் லைன் வந்து வேஸ்ட்டு ஹைட் வரைக்கும் அதை தான் நான் ஃபுல் ஹைட்டாகவே எடுத்திருக்கேன். நீங்கள் ஹிப்பு ஹைட் வரைக்கும் எடுத்திருக்கீங்கன்னா வேஸ்ட் லைன் நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணணும். ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே ஹிப் ஷேப் வந்து கொஞ்சம் பெண்டாகி தான் வரும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான். உயரம் வந்து நமக்கு 7 + 1. சரிங்களா, 7 இன்ச்சு. அதில் அந்த 1 இன்ச் எதுக்குன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே வந்து பாட்டம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் அந்த 1 இன்ச்சு. சரிங்க, அப்போ 8 இன்ச்சு. ஓகேவா? அகலம் வந்து 6.5 இன்ச்சு. செஸ்ட்டு வித்து வந்து எனக்கு 6.5 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு. அப்போது நமக்கு மொத்தமாக 7.5 இன்ச்சு. அப்புறம் நெக்கு வித்து. சரிங்களா, நெக்கு வித்து வந்து எனக்கு 2.5 இன்ச்சு. சரிங்களா, அந்த நெக்கு வித்து நம்ம முடிக்கிறோம்ல அந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு. சரிங்களா, நான் தைக்கிறதுக்கும் சேர்த்து இதில் எழுதிட்டேன். 3/4 இன்ச்சு வந்து நான் தையலுக்கு வந்து விட்டுருக்கேன். அப்போது 2.25 இன்ச்சு தான் எனக்கு வந்து ஷோல்டர். சரிங்களா, ஸோ வந்து நான் தைக்கிறதுக்கும் சேர்த்து நான் வந்து 3 இன்ச்சாக வந்து எடுத்திருக்கேன். ஆம்கோல் வந்து 5.5 இன்ச்சு. சரிங்களா, இந்த 1/2 இன்ச்சு மேலே ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ 5 இன்ச்சு வந்து நம்ம வந்து நான் இது வந்து அந்த ஸ்லோப்பையும் சேர்த்து எழுதிட்டேன், ஸ்லோப் கொடுக்குற ஞாபகத்தில் இல்லாமல். ஸோ 5.5 இன்ச்சு. அடுத்தது முன்கழுத்து 3 இன்ச்சு, பின் கழுத்து 2 இன்ச்சு. ஓகேவா? இடுப்பு வரை உயரம் வந்து சேம் அந்த ஹைட்டு தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இடுப்பு வரை உயரம் 5.5 + 1 6.5 இன்ச்சு. பாட்டமோட ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து 13.5 இன்ச்சு. வித்து வந்து நான் உங்களுக்கு பாட்டமோட கன்வெர்ட் பண்ணுறப்ப நான் சொல்லித்தரேன். அது வந்து நான் தைக்கிறப்ப சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் புரியும், அதுக்காண்டி தான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம டாப் போர்ஷன் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மெஷர்மெண்ட் தான். டயக்ராம் வந்து
இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து டயக்ராமில் எல்லா மெஷர்மெண்ட்டையும் அப்படியே எழுதி எனக்கு சப்மிட் பண்ணணும். சரிங்களா? இந்த இதில் இந்த ஒர்க்காக நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து கிளாத்தில் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெளிவாக அந்த டயக்ராம் வந்து புரியும். சரியா? இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து எடுத்தாச்சு. மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஹைட் வந்து நமக்கு 8 இன்ச்சு. சரிங்களா? ஹைட் வந்து 8 இன்ச்சு. நம்ம இங்கேயும் வந்து அந்த 8 இன்ச் வந்து மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கழுத்தோட அகலம். ஓகேவா? அடுத்தது ஷோல்டர். நம்ம இதில் ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் தைக்க போகிறோம். ஷோல்டர் ஸ்லோப்பு 1/2 இன்ச்சு எடுத்துகிட்டு இதை வந்து கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு போடணும். ஆம்கோல் வந்து 5 இன்ச்சு. சரிங்களா? 5.5 நான் காட்டியிருந்தேன். 5 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து அந்த ஷோல்டர் ஸ்லோப்புக்கு வந்து கொடுத்தாச்சு. செஸ்ட்டு வித்து வந்து 6 ப்ளஸ் வந்து 1 7.5 இன்ச்சு. சரிங்களா? பாருங்கள், செஸ்ட்டு வித்து வந்து இப்படி தான் இருக்கும் பேபிஸ்க்கு. ஸோ பயப்பட வேண்டாம். சரிங்களா? பயமாக இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் கூட நீங்கள் வந்து விட்டுக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து 7.5 இன்ச்சே கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து எனக்கு 3 இன்ச்சு. பேக் நெக்கு எனக்கு 2 இன்ச்சு. ஓகேவா? கீழே வேஸ்ட்டு ஹைட் வந்து சேம் அதே 7.1 தான். வித்து வந்து நமக்கு 6 இன்ச்சு. சரிங்களா? வித்து வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். விட்டுட்டு ஆம்கோலை வந்து குடஞ்சி போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கு பேக் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பெட்டிகோட்டில் நம்ம வந்து எப்படி பார்த்தோம்? நம்ம வந்து கொக்கி டைப்பில் பார்த்தோம்ல. இப்போ வந்து வி டைப்பில் கொக்கி வந்து நான் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். சரிங்களா? பேபிஸ்க்குன்றனால தான் நான் ஆம்கோல் வந்து இப்படியே விட்டுட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவுக்கெலாம் பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணணும்னா பேக் நெக்கை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். ஓகேவா? பிக்னஸ் வந்து இதுவே வந்து இன்னும் பின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கிளாத்தில் கட் பண்ணுறோம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய பேப்பர் பேட்டர்ன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் உங்களுக்கு தெரியும். சரியா? அது மாதிரி நீங்கள் நகலனுமே தவிர்த்து கிளாத்தை என்ன மாதிரி ஃபோல்ட் பண்ணாதீங்க ஸ்டார்டிங்கில். சரிங்களா? இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம்? ஆம்கோல் 1 தான். சரிங்களா? இதில் குடஞ்சி நம்ம கட் பண்ணலை. ஸோ ஆம்கோல் 1 தான். பேக் நெக்கு இது தான். ஃப்ரண்ட் நெக்கு மட்டும். அப்போ பேக் பீஸில் நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம். அப்போ நடுவில் இருக்க பீஸை ஓரம் எடுத்து வச்சிடணும். இதே பேக் பீஸில் வந்து நெக்கு லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இங்கே நெக்கு வரைஞ்சி ட்ரா பண்ணி கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு பீஸில் தான் எப்போவுமே வந்து ஆம்கோல் வந்து வெட்டுவோம். பேக் பீஸில் வெட்ட மாட்டோம். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு தானே 3 இன்ச்சு. ஸோ வந்து அதை நம்ம வந்து இங்கே கட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணியாச்சு. இதை வந்து அந்த பார்டரில் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை அப்படி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த எக்ஸஸாக இருக்க பீஸ் இருக்குல்ல, இதை வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். நான் லைனிங் வந்து 1 மீட்ரு தான் எடுத்திருக்கேன் பேபிஸ்க்கு. சரிங்களா? ரொம்பலாம் எடுக்கலை. நம்ம இந்த வாக்கிலே போட்டு கட் பண்ணாலும் ஓகே தான். சரிங்களா? நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது இந்த பேபிஸ்க்கு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டாட் எல்லாம் பிடிப்போம். சரிங்களா? ஸோ டாட் பிடிக்கிறதுக்கு அந்த 1 இன்ச்சை வந்து விட்டுருங்க. ஓகே? அந்த 1 இன்ச்சை வந்து டாட்டுக்கு வந்து கரெக்டாக அந்த 1 இன்ச்சு இல்லை
டேப்புங்க இந்த இருக்கா கரெக்டாக 6.5 இன்ச்சு இருக்குது சரிங்களா. நீங்கள் 6 இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க சரிங்களா. 5.5 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சு கரெக்டாக நான் 6 எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஏன்னா நீங்கள் பிகினர்ஸ் இல்லை, கரெக்டாக வெட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் ஆக்சுவலி 6.5 இன்ச்சு நீங்கள் 5.5 தான் எடுக்கணும். ஏன்னா 1 இன்ச்சு வந்து நம்ம வந்து தையலுக்கு வந்து வெட்டுருவோம் சரிங்களா. அப்போ வந்து 5.5 இன்ச்சு தான் நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் ஓகேவா. 1/2 இன்ச்சு 2 பக்கமும் நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். அப்போ வந்து 1 இன்ச்சு போயிருமா, அந்த 1 இன்ச்சு இங்கே வந்து கழிச்சிட்டு நீங்கள் வந்து 5.5 இன்ச்சு எடுக்கணும் சரியா. வந்து இப்போ வந்து ஃபோல்டிங்கில் கிளாத் இருக்குது சரிங்களா. ஃபோல்டிங்கில் நான் கிளாத்தை போட்டுட்டு 5.5 இன்ச்சு வந்து நான் வந்து 6 இன்ச்சு வந்து நான் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கிராஸாக மார்க் பண்ணணும் சரிங்களா. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். 6 இன்ச்சு ஓகேவா. 6 இன்ச்சோட சென்டர் பாயிண்ட் வந்து 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு சரிங்களா அதை வந்து ட்ரா பண்ணிடுங்க ஒரு கர்வ் லைன் மாதிரி சரிங்களா. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஹைட்டு பார்க்கலாம். நமக்கு கீழே வந்து 13 இன்ச்சு ஹைட்டு ஓகேவா. 13 இன்ச்சு ஹைட்டு நமக்கு எவ்வளோ இருக்குது, இங்கே 12 இன்ச்சு ஹைட்டு இருக்குது. அப்போது நம்ம ஈவனாகவே இந்த 12 இன்ச்சை வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இந்த இதில் அதாவது மேலே டாப் போர்ஷன் 13 இன்ச்சு, தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சு. இங்கே வந்து நம்ம 11 இன்ச்சு ஆயிரும். எப்படின்னா மேலே இதில் ஒரு 1/2 இன்ச்சு போயிடும், கீழே மடித்து தைக்க ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். அப்படி போகிறப்போ நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ கிடைக்கும், 11 இன்ச்சு தான். எப்போவுமே மெயின் கிளாத்தை விட லைனிங் வந்து கம்மியாக தான் இருக்கணும், கரெக்டாக தான் நமக்கு இருக்குது. இப்போது டேப்பை இப்படி வச்சுட்டு இந்த இருக்கா இந்த இடத்துல டேப் இப்படியே தான் இருக்கணும் சரிங்களா. நம்ம 12 இன்ச்சு அப்படியே கிராஸாக மார்க் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக நகல்றப்போ நம்ம இந்த இடத்தையும் நவுட்டிக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், இங்கேயே வச்சுட்டு 12 இன்ச்சு மார்க் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நவுண்டுட்டே வந்து இந்த 12 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நவுண்டுக்கிட்டே வந்துடணும் சரிங்களா. அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். டேப் பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை கிடையாது, கம்மியாக வெட்டிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் சரிங்களா. அவ்வளோதான். இப்போது இந்த ஷேப்புக்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா, இதையும் நம்ம ஒரு எடுத்துடலாம். இப்போ கீழே பாட்டம் போர்ஷன் கட் பண்ணியாச்சு, டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சாரியில் வந்து நம்ம டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. எது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம்னு பார்த்து பழகிக்கோங்க. பிசுறு தட்டுறது எப்போவுமே கெட்ட பக்கம், பிசுறு இல்லாதது நல்ல பக்கம் சரிங்களா. இப்போ வந்து கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பீஸுக்கு ஒரு ஃபோல்டிங் வந்து ஒரு பீஸுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் சரியா. ரெண்டையும் கட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட் பண்ணி தனித்தனியாகவே கட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் ஃபோல்டிங் போட்டு கட் பண்ணியிருக்கீங்கன்னா லைனிங்கும் ஃபோல்டிங்கில் தான் இருக்கணும், மெயின் கிளாத்தும் ஃபோல்டிங்கில் தான் இருக்கணும் சரிங்களா. வச்சு இப்போ வந்து நம்ம சுற்றி கட் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத் வந்து லைனிங் போட்டு தைக்கிறப்போ மெயின் கிளாத்து எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து இருக்கணும் சரிங்களா.
எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். துணி விட்டு கட் பண்ணி பழகிக்கோங்க. ஏன்னா தைக்கிறப்போ மெயின் கிளாத் வந்து இழுக்கும், நூல் இழுக்கும். நம்ம நூல் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லி தானே நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அதனால் மெயின் கிளாத் வந்து எப்போவுமே லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். சரியா? இப்போ வந்து ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணியாச்சு. பேக் வந்து பார்க்கலாம். பேக்கும் சேம் வந்து நம்ம வந்து ஃபோல்டிங் போட்டிருக்கோம். ஃபோல்டிங்கில் நம்ம வந்து பேக் பீஸில் வந்து 2 இன்ச்சு வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 இன்ச்சு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது இந்த மடிச்சிருக்கல இந்த இடம் மட்டும். ஓகேவா? இந்த இடம் வரைக்கும் ஒரு சின்ன கட்டிங் போட்டிருக்கேன். கட்டிங் போட்டுட்டு சேம் இதையும் ஃபோல்டிங் சைட்லேயே போட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணுறீங்கன்றனால நான் கட்டிங்கையும் இந்த வாட்டி காட்டியிருக்கேன். நம்ம பேப்பர் பேட்டர்ன் போடுறப்போ நான் வந்து கட் பண்ணுறத காட்ட மாட்டேன். சரிங்களா? இப்போ கட்டிங் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஷேப் கட் பண்ணோம்ல, இதுக்கு ஒரு வி பீஸ் வந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபோல்டிங் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபோல்டிங்கில் தான் இருக்கணும். சரிங்களா? எடுத்துட்டு இந்த மாதிரி இல்லைனாலும் பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த இருக்கா, இதான் பெட்ரு. ஃபோல்டிங் பீஸ் இப்படி எடுத்துட்டு பேக் பீஸ் எடுத்து கரெக்டாக கீழே ஒரு இன்ச் வர்ற மாதிரி, கீழே வந்து ஒரு இன்ச் வந்து வர்ற மாதிரி, மேலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சரி, இதுதான் வந்து நம்மளோட மெயின் அளவு. இந்த 2 அளவை தான் இப்போ நம்ம வந்து கட் பண்ணணும். சரிங்களா? பிகினர்ஸாக இருக்கவங்க கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் வெட்டுறீங்கன்னா இப்படி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரெக்டாக அந்த நெக்கு முடிகிற இடம் இந்த இடம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது டேப் எடுத்து அளந்து பாருங்கள். 2 இன்ச் வந்து கரெக்டாக நம்ம வெட்டினது இருக்கா அப்படின்னு. சரிங்களா? எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கிளாத் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு இன்ச்சு 1.5 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு அதையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? கட் பண்ணிவிட்டு இதுலேயும் அந்த 2 இன்ச்சை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? எதுக்கு அப்படின்னா நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறதுக்கு வச்சு இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தைப்போம். அதுக்காண்டி தான். ஓகேவா? சரிங்களா? இதையும் நம்ம எடுத்து உரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து லைனிங் இருக்குது. லைனிங் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், கிளாத் வந்து நான் வந்து 4 வந்து மடித்து போட்டிருக்கேன். சரிங்களா? எப்படின்னா இந்த இடம் டபுள் ஃபோல்டிங்கு, இங்கே ஓப்பனு, 4மே ஓப்பனு. இந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் இருக்கும், 2 ஓப்பன் இருக்கும், கீழே ஓப்பன் இருக்கும். சரிங்களா? வச்சுட்டு சேம் இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த கிளாத்தில் வேஸ்ட் லைன் வந்து கட் பண்ணோம்ல, அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். மார்க் பண்ணிக்கலாம். அந்த டாட் அலவன்ஸை வந்து விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து கோடு போட்டுடலாம். உங்களுக்கு டவுட்னா இந்த பீஸ் இருக்குல்ல, சேம் இது வந்து ஆஃப் சர்க்கிளுக்கு இருக்கும், இது வந்து அப்படி இருக்காது. சரிங்களா? ஆஃப் சர்க்கிளுக்கு இருக்கும், இது வந்து ஆஃப் சர்க்கிளுக்கு இருக்காது, இது எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஓகே, கரெக்டாக இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி தான். ஸோ நம்ம அந்த லைனிங்கில் கட் பண்ண மாதிரியே இதுலேயும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஹைட் வந்து 13 இன்ச்சு 14 இன்ச்சு சரிங்களா, தையலோடு சேர்த்து 14 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சேம் நம்ம லைனிங்கில் எப்படி கட் பண்ணமோ அதே தான். ஓகேவா, லைனிங்கில் கட் பண்ண மாதிரி தான். கிளாத் வந்து டபுள் ஃபோல்டிங்கில் இருக்குது சரிங்களா. அவ்வளோதான். இப்போது இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துலையே வந்து கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் அந்த ஓரத்தில் இந்த பிசுராக இருக்கனால இதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த அனந்தான் இருக்குது, ஸோ ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம கட்டிங்லாம் வந்து முடிச்சாச்சு. இனி வந்து ஸ்டிச்சிங் தான் சரிங்களா. நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு நான் காட்டுறேன் சரிங்களா. இதில் ஒரு பீஸ் வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும், கட் பண்ணி எடுத்துருங்க அதை. ஓகேவா, கட் பண்ணி எடுத்துருங்க. இதில் வந்து 2 பீஸு ஃப்ரண்ட்டுக்கே வந்து கொஞ்சம் பீஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஓகேவா, நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். தைக்கிறப்போ எல்லாம் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. கிராஸ் பீஸ் வந்து நமக்கு தேவை. கைக்கும் நம்ம இது நெக்குக்கும் வந்து இந்த கலரில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். பேக்குக்கு வந்து நம்ம கீழே பார்டர் நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்டரும் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. நான் ஒரு உட்டு ஸ்கேல் இருக்குல்ல, இந்த உட்டு அந்த ஃப்ராகுக்கு நம்ம வந்து ஒரு 2.5 இன்ச்சு வரைக்கும் ஒரு 2 இன்ச் வரைக்கும் கிளாத் வந்து எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணிட்டே வரலாம் சரிங்களா. மார்க் பண்ணிக்கிட்டே வந்து இது ஃபுல்லாக வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஃபோல்டிங் 2 ஓப்பனில் கிளாத் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்படி நம்ம எடுக்கிறது நமக்கு வந்து கிளாத் வந்து நான் வந்து இதை வந்து கட்டிங் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பேக் ரோப் வச்சு நம்ம வந்து தைக்கிறதுக்காண்டி எடுத்திருக்கோம் சரிங்களா. எல்லா ஃபோல்டிங்கையும் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து வீடியோ வந்து 40 நிமிஷத்துக்கு மேலே போகுது. ஸோ வந்து நான் வந்து உங்களுக்கு 2 வீடியோவாக போடுறேன்.
மொதல் நாள் வந்து கட்டிங்காகவும் 2வது நாள் வந்து ஸ்டிச்சிங்கும் நான் வந்து போடுறேன். சரிங்களா? ஓகேவா? தேங்க்யூ.